ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனல் நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்ட் 7 தான் பார்க்க போறோம் எக்கனாமிக்ஸ்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுவரைக்கும் நம்ம பேசிக்ஸு ப்ளஸ் சிலபஸ் வைஸ் எல்லாமே பார்த்துருப்போம். இந்த பிடிஎஃப் வந்து ஒரு ஃபுல் கம்பைல்டு பிடிஎஃபாக இருக்கு ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா போதும். இப்போ டிஎன்பிஎஸ்சி ட்ரெண்ட் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா இருக்கு. பட் ஸ்டில் நம்ம ஸ்டாட்டிக் பார்ட் தெரியாம நம்மளால கரண்ட் அஃபேர்ஸ்ல ஆ நம்மளுடைய பெஸ்ட்ட குடுக்கறது கஷ்டம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட் இஸ் நெசசரி. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஹோலிஸ்டிக்கா எக்கனாமிக்ஸ்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்னு சொல்லி நெறைய விஷயங்களும் நம்ம இதுல வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். அன்வான்டடா இல்ல, வாண்டடான விஷயங்கள் மட்டும் தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, நீங்க உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா கேளுங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். ப்ளஸ் இந்த பர்ட்டிகுலர் பார்ட் வந்து நெறைய சிலபஸ் ஓரியன்டடாவும் இருக்கும். ப்ளஸ் நாலெட்ஜபிளான பார்ட்டாவும் இருக்கும். இதுதான் இதோடைய இன்ட்ரோடக்ஷன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட். ஸோ இன்ட்ரோடக்ஷன் டூ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் தெரிஞ்சுக்க தான் போகிறோம் ஓகேங்களா? மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் வெரி மச் அபவுட் டையிங் டுகெதர் ஃபேக்ட்ஸ் அண்ட் தியரிஸ். மைக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கும் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நான் வந்து ஈஸியாக புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு காடு இருக்குது சரிங்களா? அந்த காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட்னு ஒரு ஏரியா இருக்கு ஓகேங்களா? அதுக்குள்ள என்ன வேணாலும் இருக்கலாம் ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். பெரிய அளவிலான ஒரு பொருளாதாரத்தை பத்தி படிக்கிறது. பீட் ஒரு நேஷனல் இன்கம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்லது வந்து ஒரு ஜிடிபி, ஒரு என்என்பி, ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஆன் த ஹோல் தெரிஞ்சுக்கிறோம். மத்த என்ன சொல்லலாம்? கேப்பிட்டல், இன்வெஸ்ட்மென்ட், பேங்கிங் நெறைய விஷயங்கள் நம்ம வந்து பெரிய லெவல்ல தெரிஞ்சுக்கும்போது, அத மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்றோம். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்றது என்னன்னா, அதுக்குள்ள ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள ட்ரீஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது? அதுதான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ நம்ம உள்ள வந்து போக போக உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கே அந்த டிஃபரன்ஷியேஷன் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ வாங்க போலாம். இவ்ளோ டெஃபினிஷன்ஸ் அதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஃபியூ இம்பார்ட்டன்ட் என்ன சொல்றது? கோட்ஸ் இருக்கும், டெஃபினிஷன்ஸ் இருக்கும். அத பார்த்தா போதும். எக்கனாமிக்ஸ் அப்படின்றது வந்து 2 பிரான்ச்சஸ்ன்னு சொல்றாங்க. நான் சொன்ன மாதிரி தான். ரக்னர் ஃப்ரிஸ்க் அப்படின்றவரு ஒரு நார்வேஜியன் எக்கனாமிஸ்ட் அண்ட் த கோ-ரெசிபியன்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் இன் எக்கனாமிக் சயின்சஸ் ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் வின்னர் இன் எக்கனாமிக் சயின்சஸ் குரூப் 4ல கேட்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? ராக்னர் ஃப்ரிஸ்க் அப்படின்றவர் நார்வேஜியன் எக்கனாமிஸ்ட் அண்ட் கோ-ரெசிபியன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் இன் எக்கனாமிக் சயின்சஸ். இவர் தான் என்ன சொல்றாரு? த வேர்ட் மைக்ரோ மீனிங் ஸ்மால், மேக்ரோ அப்படின்னா லார்ஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரார். எப்போ? 1933ல. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு மாடர்ன் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா யார்கிட்ட இருந்து தொடங்குச்சு? ஜான் மேனார்ட் கீன்ஸ். ஜான் மேனார்ட் கீன்ஸ் இவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? இவருடைய புக்கு தான் ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. எப்போ பப்ளிஷ் ஆகுது? 1936ல. Keynes offered an explanation for fallout from the Great Depression. ஸோ கிரேட் டிப்ரெஷன் அப்படின்றது என்னன்னா, பணம் வந்து வீக்கமடையுது, இன்ஃப்ளேஷன், பஞ்சம், வறட்சி, ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு எக்கனாமியை ஆக்குப்பை பண்ணுது பார்த்தீங்களா? அதுதான் கிரேட் டிப்ரெஷன்னு சொல்றாங்க. அதிலிருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படின்றத பத்தி கீன்ஸ் அவர்கள் பேசியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அவங்கள வந்து வென் கூட்ஸ் ரிமைன் அன்சோல்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் அன்எம்ப்ளாய்டாக இருக்கும்போது இவர் எப்படி வந்து இந்த கிரேட் டிப்ரெஷன்லேருந்து மீண்டு வரலான்றதை பற்றி சொல்லியிருக்கார். சொன்னேன் இல்லையா? ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ இதை மாதிரி கொடுத்து டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு ட்விஸ்ட் கொடுக்கலாம். இவ்வளோ டெப்த்தாக தேவையில்லை. ஒரு ஸ்டடி ஆஃப் த எக்கனாமி அஸ் அ ஹோல் ஒரு பிக் பிக்சர் கொடுத்துருக்காங்க, அழகாக கொடுத்துருக்காங்க. ஸ்டடி ஆஃப்
எக்கனாமி வைட் ஃபினாமினா. நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் பத்தி படிப்போம். அன்எம்ப்ளாய்மெண்ட், நேஷனல் இன்கம், என்ன அவுட்புட்டு, இன்க்ளூட்ஸ் நேஷனல், ரீஜனல், குளோபல் எக்கனாமி. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. என்னென்ன ஏரியா எம்ப்ளாய்மெண்ட், நேஷனல் இன்கம், இன்ஃப்ளேஷன், பிஸ்னஸ் சைக்கிள், பாவர்ட்டி, இனீக்வாலிட்டி, டிஸ்பாரிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங், கேபிட்டல் ஃபார்மேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இன்டர்நேஷ்னல் ட்ரேட், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், எக்ஸ்சேஞ்ச் ரேட், எக்கனாமிக் growth. இப்போ நீங்கள் யூபிஎஸ்சிக்கு படிக்கிறீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல இருந்து தான் யூபிஎஸ்சிக்கு ஃபேவரட். மைக்ரோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணி யூபிஎஸ்சிக்கு எந்த ஒரு பயனும் சாரி த்ரோட் ப்ராப்ளம், எந்த ஒரு பயனுமே கிடையாது யூபிஎஸ்சிக்கு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் டிஎன்பிஎஸ்சி ரொம்ப ஃபேக்சுவலாக இருந்தாலும் இப்போ ட்ரெண்ட் படி மேக்ரோ எக்கனாமிக்ஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அதுவும் சிலபஸ் ஓரியன்டடாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ மேக்ரோ எக்கனாமி அப்படின்றதோடைய இம்பார்ட்டன்ட்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹோலிஸ்டிக் பிக்சர் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மேக்ரோ லெவலில் தெரிஞ்சாதான் ஃப்யூச்சரில் நம்ம நாட்டுக்கோ இல்லை நம்மளுடைய பொருளாதாரத்துக்கோ ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி செய்யறதுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு ஆம்பிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்படின்றாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ அதை வச்சு நம்ம சூட்டபிள் பாலிசிஸ் கொண்டு வரலாம் டு அவாய்ட் எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படின்றாங்க. இதோடைய ஸ்கோப் அப்படின்னு சொல்லணும்னா, நேஷ்னல் இன்கம் அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அண்ட் இட்ஸ் காம்போசிஷன் பை செக்டார்ஸ் ஆர் த பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக் அனாலிசிஸ். மேக்ரோ எக்கனாமிக் அனாலிசிஸ்க்கு ஒரு பேசிக் அப்படின்றாங்க. இன்ஃப்ளேஷன் அப்படின்றது அதுவுமே ஒரு மேக்ரோ எக்கனாமிக் கீழே தானே வரும் இல்லைங்களா? ஸோ ஸ்டெடி இன்க்ரீஸ் இன் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல். இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இதெல்லாம் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ரைஸ் லெவல் மூலியமாக நம்ம இன்ஃப்ளேஷனை நிர்ணயிக்கிறோம். இன்ஃப்ளேஷன் மூலியமா ஒரு மக்களுடைய என்னது அவங்களுடைய வாங்கும் திறனை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ அது மூலியமா நம்ம பாலிசிஸ் கிரியேட் பண்ணலாம். இது ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ல தான் வரும். பிஸ்னஸ் சைக்கிள், ஒரு நாட்டோடைய பொருளாதாரத்தில் இருக்கிற அந்த அந்த என்னது சொல்றது, தொழில் இருக்குது இல்லையா? தொழில் அந்த சுழற்சி, ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் மானிட்டர் பண்ணுறது. ஒரு மேக்ரோ எக்கனாமின்னு வந்துட்டா அதுவுமே உள்ளே வந்துடுது. ஸோ பிஸ்னஸோடைய ஃப்ளக்சுவேஷன்ஸு, சைக்ளிக் மூவ்மெண்ட், பூம், ரிசெஷன், டிப்ரெஷன், ரிக்கவரி இதெல்லாமே ஸ்டடி பண்ணுறதுக்கு மேக்ரோ எக்கனாமி உதவுது. பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இதில் இருக்குது. Magnitude of poverty and unemployment facilitates allocation of resources and initiating corrective measures. ஸோ ஒரு மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டடி இருக்கும்போது தான் யார் எந்த நம்ம நாடு எல்லா நாட்டிலையும் ஒரே விதமான பஞ்சம் பாவர்ட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். என்னதான் பாவர்ட்டி அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரே மீனிங், வேலையின்மை பாவர்ட்டின்னு எடுத்துக்கிட்டோன்னா வறுமைன்னு சொல்லிட்டாலுமே ஒவ்வொரு நாட்டோடைய பொருளாதாரத்துக்கு ஏற்றது போல இது மாறுபடும். நம்ம நாடு விவசாயத்தை சார்ந்துள்ள நாடா அமையுது இல்லையா? ஸோ விவசாயத்தை சார்ந்து இருக்கும்போது நம்மளுடைய வறுமை, நம்மளுடைய வேலையின்மைன்றது சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றோம் இல்லைங்களா? அப்படி மாறுது. ஸோ அப்போ நம்ம நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வறுமை, நம்மளுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பாலிசிஸ் கவர்மெண்ட் கொண்டு வரணும்னா மேக்ரோ லெவல் ஸ்டடி தேவை இல்லைங்களா? எக்கனாமிக் growth. ஸோ நம்மளுடைய growth அனலைஸ் பண்ணுறதுக்கு அகெயின் பாலிசிஸ் இதெல்லாம் தான் சொல்கிறாங்க. இதில் என்ன லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எக்ஸசிவ் ஜென்ரலைசேஷன். சரி, ஜென்ரலைசேஷன் அப்படின்னா என்னென்னா பொதுமைப்படுத்துதல். இப்போ நம்ம நாட்டில் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும் போது ஒரு செட்டன் மெஜாரிட்டி குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அக்ரிகல்ச்சர்னால தான் வறுமையில் இருக்காங்க, அக்ரிகல்ச்சர்னால தான் வேலையின்மை, சீசனல் வேலையின்மையில் இருக்கிறாங்க அப்படின்னு படிக்கும்போது, அப்போ எல்லாருமே ஒட்டுமொத்த 100 பேர்னா 100 பேருமே அதனால தானா அப்படின்னு கேட்டால் அதுதான் ஜென்ரலைஸ் பண்ணுறது. ஒரு 60 பேர் வேணா அதனால வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாமே தவிர மிச்சம் 40 பேர் வேற ஏதாச்சும் ஒரு காரணங்களால வேலைவாய்ப்பின்மையில இருக்கலாம். இளைஞர்கள் இருக்கிறாங்க,
படிச்ச இளைஞர்கள் ஸ்கில் இல்லாம இன்மையில இருக்கலாம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் மைனாரிட்டின்ற ஒரு காரணத்தினால விடுபட்டு போய் கிடக்கும். இல்லைங்களா? ஸோ அதுவே நாளைக்கு மேஜர் இஷ்யூவா கூட மாறலாம். ஸோ ஒரு ஜெனரலைசேஷன் அப்படின்றது எக்ஸசிவ் ஜெனரலைசேஷன் இருக்கக்கூடாது. ஹோமோஜெனிட்டி அமங் இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் நான் மேல சொன்னது தான். fallacy ஆஃப் காம்போசிஷன் வாட் இஸ் குட் ஆன் அன் இண்டிவிஜுவல் நீட் நாட் பி அண்ட் குட் ஃபார் நேஷன் அண்ட் வைஸ் வர்சா அண்ட் வாட் இஸ் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ மேக்ரோ அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கவர்மெண்ட் தான் மேஜராக அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? ஸோ ஒரு பீப்புளுக்கு அது ஒரு நல்லதா தோன்ற ஒரு விஷயம் அந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு அது வந்து என்ன சொல்றது? ஒரு ஒரு வைஸ் வெர்சாவா இருக்குது. கான்ட்ராடிக்ஷனா இருக்குது அப்படின்றாங்க. Many non-economic factors determine economic activity, but they do not find in usual. ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் நீங்க சொல்லுவீங்க பார்க்கலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ என்னன்னா, நான் எக்கனாமிக் அதாவது பொருளாதாரத்தில கணக்கு காட்டப்படாத எத்தனையோ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. பட் ஆனா ஸ்டில் அது கணக்குல கொண்டு வந்தோம்னா, இன்னும் நம்ம வந்து இந்தியன் எக்கனாமி பூஸ்ட் பண்ணலாம். இல்லைங்களா? ஸோ அன்அக்கவுண்டபிள் ஹவுஸ்ஹோல்ட் கோர்ஸ் ஆஃப் வுமன் அது எங்க வந்து நம்ம கணக்குல கொண்டு வரோம்? இல்லைங்களா? ஸோ இட்ஸ் அன் அன்பெய்ட் and it is a contribution. We are giving the service. Even though we are doing inside the family, the services are unnoticed. இல்லைங்களா? ஸோ இப்படி ஒரு என்ன சொல்றது? இது ஒரு சோஷியல் இஷ்யூவா சொல்லலாம். எக்கனாமிக்கல் இஷ்யூவா சொல்லலாம். நம்மளுடைய பொலிட்டிக்கல் டைமென்ஷன்ல இத பார்க்கலாம். இது மாதிரி நெறைய டைமென்ஷன்ல நீங்க மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல யூஸ் பண்ணலாம். பட் இங்க எக்கனாமிக்ல பார்த்தோம்னா, இட்ஸ் நாட் அக்கவுண்டட். ஓகேங்களா? ஸோ வேற என்ன அன்அக்கவுண்டடா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ டியூஷன்ஸ் எடுப்பாங்க. வீட்டிலேயே வந்து டியூஷன் எடுப்பாங்க. பெண்களோ, ஆண்களோ யார் வேணாலும் இருக்கலாம். இல்லைங்களா? ஸோ அன்அக்கவுண்ட் அதாவது ஜிஎஸ்டி ஐதர் நீங்க டாக்ஸ் பே பண்ணணும். டைரக்ட் டாக்ஸ் பே பண்ணணும். இல்லைன்னா இன்டைரக்ட் டாக்ஸ் பே பண்ணணும். நீங்க பண்ற சர்வீஸா இருக்கட்டும், நீங்க கன்சியூம் பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், டாக்ஸ் பே பண்ணணும் இல்லைங்களா? இப்போ நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், ஒரு மெக்கானிக் ஷாப் ஆரம்பிக்கிறேன்னாலும் நான் ஜிஎஸ்டில ஃபைல் பண்ணணும். இவ்ளோ வருமானம், எனக்கு இவ்ளோ ரிட்டர்ன்ஸ், ஸோ நான் இவ்ளோ பெர்சன்டேஜ் நான் கவர்மெண்ட்டுக்கு குடுக்குறேன். இவ்ளோ நான் வந்து டூல்ஸுக்கு பே பண்ணியிருக்கேன் ஜிஎஸ்டி. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஆடிட்டிங் பண்ணி நமக்கு வந்து கடைசியா ஒரு பே பண்ற மாதிரி வரும். ஸோ நம்ம இந்த ஒரு தொழில் நான் செய்றேன்னா, அது என்னுடைய எக்கனாமிக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ற மாரி தானே அர்த்தம். அப்ப எத்தனையோ பேர் நான் அவங்களுடைய சர்வீசஸ வெளில கொண்டு வராம, மறைமுகமா செஞ்சுட்டு வராங்க. இல்லையா? ஸோ அதெல்லாமே பிளாக் எக்கனாமி. ஸோ இதில பாருங்க ஏஜே பிரவுன் சொல்றாரு, "A system by which people earn their living." J.R. Hicks defined as an economy is a cooperation of producer and workers to make goods and services that satisfies the wants of the consumers. ஸோ நம்ம இதில வெறும் முக்கியமான விஷயங்கள் தான் பார்க்க போறோம். ஸோ என்ன குடுத்துருக்காங்க? புரொடக்ஷன் ஆக்டிவிட்டி. ஸோ உற்பத்தி எதுவா வேணாலும் இருக்கலாம். எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அதர் எக்கனாமி. ஸோ நம்மளுடைய ப்ரொடக்ஷனில் கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. சப்போர்ட்டிங் எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அன் எக்கனாமி. ஸோ இது என்னென்னா சப்போர்ட்டிங்னா என்னது? வாட் எவர் த கைண்ட் தட் கவர்மெண்ட் கிவ்ஸ் ஆர் என்ன சொல்கிறது பீப்புள் மூலியமா வர்றது. இன் பேசிக் சொல்லணும்னா கேபிட்டலாக இருக்கலாம். ஆர் அதுக்கான ரா மெட்டீரியல், லேண்ட், லேபர் எதெல்லாம் வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கு தேவையோ அதெல்லாமே சப்போர்ட்டிங் எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டி. ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு மாற்றப்படும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு சைக்கிள். இந்த சார்ட் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இதை மெயின்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போ இதை வெறும் வந்து ப்ரிலிம்ஸ் ஆர் சிலபஸ் வைஸ் சிலபஸ் வைஸ் தான் போய்கிட்டு இருக்கோம். சிலபஸும் கவர் ஆகும். நான் அது உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன். பட் மோர் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் யூ ஹேவ் டு பி வெல் versed on each and every topic in the economics. அது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ நான் மேலே சொன்ன விஷயங்கள் தான் இது. த மேஜர் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்ட், ஹெல்த், எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட், கவர்னன்ஸ், ரெகுலேஷன்ஸ் இதெல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் போகுது இல்லையா? இன் அடிஷன் டு திஸ் சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி, எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்க்கும்போது இம்போர்ட், எக்ஸ்போர்ட், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், இமிகிரேஷன், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் தி என்டையர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி எக்கனாமி. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ எக்கனாமிஸ் அப்படின்றது வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல மூலியமா நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். டெவலப்டு, அண்டர் டெவலப்டு, அன்டெவலப்டு, டெவலப்பிங் எக்கனாமிக்ஸ். ஸோ ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் அப்படின்னா இப்படிதான் நம்ம வந்து வரையறுக்கிறோம் அப்படின்றாங்க. சிஸ்டம் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். நம்ம வந்து முதலாளித்துவம் உள்ள நாடா, இல்ல சமுதாயத்துவமா, இல்ல 2மே கலப்பு பொருளாதாரமா அப்படின்ற ஒரு விஷயம். இந்தியா கலப்பு பொருளாதார நாடு. ஆனா இப்போ ட்ரெண்ட படி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கேப்பிட்டலைசேஷன் நோக்கி போய்க்கிட்டு இருக்கோம். நெறைய இந்த காலகட்டத்தில டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் நடக்குது. ஸ்ட்ராட்டஜிக் ஏரியாஸ்லலாம் பிரைவேட்டோடைய இன்வால்வ்மென்ட், ரயில்வே, ஏர்லைன் இதெல்லாமே வந்து என்ன சொல்றது? ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஏரியா. நாட் ஈவன் எனி பிரைவேட் ஆர் ஃபாரின் கம்பெனிஸ் கேன் என்ன சொல்றது? ஒரு இன்ச் கூட தொட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு புரொடெக்டடா இருந்தது. இப்போ மெதுவா ஓப்பன் அப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது ஒரு முதலாளித்துவத்துக்கான ஒரு வழிவகுத்தல் தான். ஆனா, இது வந்து யுபிஎஸ்சில கேட்டா நீங்க இந்த மாதிரி திங்க் பண்ணலாம். பட் டிஎன்பிஎஸ்சின்னு வரும்போது, நீங்க புக்ல இருக்க விஷயங்கள தான் நீங்க அதுல ரிஃப்ளெக்ட் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ் புக்கு. ஸோ நம்மளுடைய நம்ம எந்த ஒரு போர்க்களத்துக்கு போறோமோ, அந்த போர்க்களத்தோடைய நேச்சர தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு ஏத்த மாரி ப்ரிப்பேர் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சில கேட்டா என்ன சொல்லணும்? மிக்ஸ்டு எக்கனாமி தான். ஸ்கேல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஸ்மால் அண்ட் லார்ஜ் எக்கனாமி அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸ்டாட்டிக் அண்ட் டைனாமிக். ஸ்டாட்டிக் அப்படின்னும்போது ஒரே விஷயங்கள ஃபாலோ பண்றது. டைனாமிக் பல்வேறு விதமான ஒரு என்ன சொல்றது? நெறைய விஷயங்கள் மல்டி திங்ஸ் வந்து எக்கனாமில அடங்கியிருக்கும். க்ளோஸ்ட் எக்கனாமி, ஓப்பன் எக்கனாமின்னா என்னன்னா, க்ளோஸ்டுன்னா நான் வெளி உலகத்துக்கு யார்கிட்டயும் ட்ரேட் பண்ணாம, எனக்குள்ளேயே வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணி, எனக்குள்ளேயே சேல் பண்ணிக்கிட்டேன்னா நான் க்ளோஸ்டு. குளோபலைஸ்டு மாதிரி நான் ஓப்பன் அப் பண்றேன். என்னோட ப்ராடக்ட்ஸ் நான் வெளியில விக்கிறேன் அப்படின்னா, நான் ஓப்பன் எக்கனாமி. ஓகேங்களா? இது ட்ரெடிஷ்னல் மாடர்ன் எக்கனாமின்னு இருக்கு. லோ இன்கம், மிடில் இன்கம், ஹை இன்கம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா? ஸோ 3 டைப் இருக்கு. கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, சோஷியலிஸ்ட், மிக்ஸடிசம் இதெல்லாம் இருக்குது. ஸோ இங்க பாருங்க த டெர்ம் குளோபலிசம் ஐ மீன் திஸ் டெர்ம் வந்து யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன்ஃப்ரெட் டி ஸ்டேஜர் 2002ல சொல்றாரு டு டினோட் த நியூ மார்க்கெட் ஐடியாலஜி ஆஃப் குளோபலைசேஷன் தட் கனெக்ட்ஸ் நேஷன்ஸ் டுகெதர் த்ரூ international trade and aiming at global development. This ideology is also termed as extended capitalism. Note this point immediately. Extended capitalism அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, you have to put globalism is called as extended capitalism. I think இது ஆல்ரெடி ஒரு இயர்ல கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்டெண்டட்னாலே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே குளோபலைஸ் தான் நம்ம எக்ஸ்டெண்டடா படிச்சிருக்கிறோம். டக்குனு உங்களுக்கு அது வந்து கிளிக் ஆகணும் உங்க மைண்ட்ல. ஓகேங்களா? ஸோ யார் இத சொல்லியிருக்கிறா அப்படின்னா, மேன்ஃப்ரெட் ஸ்டேஜர். ஓகேங்களா? கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம் ஆர் டூ எக்ஸ்ட்ரீம் அண்ட் ஆப்போசிட். இதெல்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்ல. இப்ப நான் சொன்னதுதான். ஸோ ஒரு சோஷியலிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆ அரசாங்கத்துடைய இன்வால்வ்மென்ட் மட்டுமே இருக்கணும். பிரைவேட் பிளேயர்ஸால அதுக்குள்ள வர முடியாது. அப்படின்ற ஒரு எக்கனாமி தான். இந்த காலகட்டத்தில அப்படி இருக்கிறது ரொம்ப 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 கடினமானது. வளர்ச்சியே அடைய முடியாது. வெறும் கவர்மெண்ட் கையில இருந்துச்சு அப்படின்னா. இத நான் தவறா சொல்லல. எல்லாருடைய பார்ட்டிசிபேஷனும் இருக்கும்போது தான் அந்த நாடு ரொம்ப ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடையும். வெறும் ஆதிக்க ஆதிக்கர்கள் அதாவது கேபிட்டலிஸ்ட் முதலாளித்துவத்திலே இருந்துச்சுனாலும் நம்மளால வந்து என்ன சொல்றது? அந்த இடத்துல வந்து ஒரு என்ன சொல்ற இந்த அ அது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்க. அ இந்த இது ஒரு ஜஸ்டிஸ், சோஷியலிசம், டெமோக்ராட்டிக் அப்படின்ற ஒரு விஷயமே அங்க காணாம போயிடும் இல்லைங்களா? ஸோ எல்லாருக்குமே வந்து எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றது தான் கார்ல் மார்க்ஸ் அவர்கள் வந்து அவருடைய கருத்து. எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் தான். பட் ஆனா நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? அது யார் யார் அதுக்காக போராடணும்? எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணுன்றதுக்கு. எனக்கு கிடைக்கணும் அப்படின்றத விட, நான் ஒண்ணத்த குடுத்துட்டு நான் அத கிடைக்கணும்னு நெனச்சேன்னா, அது நல்லது இல்லைங்களா? ஸோ கேபிட்டலிசம்க்கும் நம்ம வந்து அடாப்ட் ஆகிக்க ஆரம்பிக்கும்போது தான், நம்ம நாட்டோடைய வளர்ச்சிக்கு நம்ம வந்து கொண்டு போக முடியும். ஸோ இதுதான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல உள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட்டா நம்ம மேல பார்த்தோம்.
நம்ம என்ன நினைக்கிறோம், கவர்மெண்ட்டோட இன்வால்வ்மென்ட் வேணும். கவர்மெண்ட் நமக்கு செய்யணும். கவர்மெண்ட் நம்மளுடைய நல்லதுக்கு ஹெல்ப் பண்ணணும். கவர்மெண்ட் பெனிஃபிட் நமக்கு தரணும். கவர்மெண்ட் ஃப்ரீபீஸ் தரணும். எல்லாமே கரெக்ட்டு தான். நம்ம அடிமட்டத்திலருந்து மேல போறதுக்கு உதவுறது தான். பட் ஒன்ஸ் நம்ம மேல போயிட்டோம்னா, நம்ம ஏன் அத எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும்? கேபிட்டலிசம்க்கு மூவ் ஆகலாமே! இல்லைங்களா? ஸோ அதுதான். ஸோ ஓவர் அட்வைஸ் விட்டுட்டு நம்ம கான்செப்ட்டுக்குள்ள போலாம். ஆடம் ஸ்மித் இஸ் த ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படின்றாங்க. Capitalistic economy is also termed as free economy, laissez-faire in Latin, or market economy where the role of government is minimum and market determines the economic activities. ஓகேங்களா? The means of production in a capitalist economy are privately owned. Manufacturers produce goods and services with profit motive. ஓகேங்களா? ஸோ மேனுஃபேக்சரர்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே ப்ராஃபிட் மோட்டிவ் தான். ஸோ இதில ஃபீச்சர்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. ரொம்ப டெப்த்தா போக தேவையில்ல. இது நமக்கு சிலபஸ்ல இவ்ளோ இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பிரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஆமா. பேசிக் ஒரு ஃபீச்சர். ஒரு முதலாளித்துவ பொருளாதாரம்னா, அந்த நாட்டுடைய அந்த பிரைவேட் செக்டாரோடைய ஓனர்ஷிப் தான் ஆதிக்கத்தில இருக்கும். ப்ராப்பர்ட்டீஸா இருக்கட்டும், லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாமே இவங்களுடைய ப்ரிஃபரன்ஸா தான் இருக்கும். ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அண்ட் என்டர்பிரைஸ் நெறையவே இருக்கும். கவர்மெண்ட்டோடைய ரெஸ்ட்ரிக்ஷன் சிறிதளவு கூட இருக்காது. இப்போ இருக்கிற நம்மளுடைய சிச்சுவேஷன்ல கவர்மெண்ட்டோடைய ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. நமக்கு இருந்த என்விரான்மென்டல் இம்பேக்ட் அசஸ்மென்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட கவர்மெண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த இந்த என்விரான்மென்ட்ல அதாவது சென்சிட்டிவ் என்விரான்மென்ட்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா? மக்களுடைய வாழ்வாதாரத்த நிலைகுலைக்க செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்கலாம். அல்லது வந்து அந்த அந்த ஒரு காடுகளோ, இல்ல ஏதாவது ஒரு அழிவுக்கு ஏற்படும் அந்த ஃபேக்டரி வந்துச்சு அப்படின்னா, அவங்க சரியான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணல, சரியான ரெஸ்பாண்ட் குடுக்கல இதுக்கு, சொல்யூஷன் சொல்லல, ஆர் அவங்க வந்து இதுக்கு வந்து என்ன சொல்றது? டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலன்னா, அந்த ஒரு அவங்களுடைய அந்த பிரைவேட்ட வந்து அந்த இடத்துல வரவிடாம பண்ணக்கூடிய சக்தி, அல்லது அந்த ஒரு என்ன சொல்றது? உரிமை வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்துச்சு. பட் ஆனா, இப்ப அத ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அத அத பத்தி நம்ம டெப்த்தா நம்ம இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம் சரிங்களா? ஸோ ப்ராஃபிட் மோட்டிவ். பிரைவேட்னாலே ப்ராஃபிட் மோட்டிவ் தான். ஸோ என்ன சொல்றது? ஒரு அ அவங்க வந்து வெல் டெவலப்டு ஏரியால தான் வந்து அவங்களுடைய ஃபேக்டரிஸோ, இல்ல ஒரு பிசினஸோ இருக்கணும்னு நினைப்பாங்க. கவர்மெண்ட் சோஷியலிஸ்டிக்கா இருக்கிறதுனால, அண்டர் டெவலப்டு ஏரியாக்கு நம்ம போலாம். அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாரி தான் யோசிப்பாங்களே தவிர, ப்ராஃபிட் மோட்டிவா யோசிக்க மாட்டாங்க. ஸோ கோல்டன் ரூல் ஆஃப் ப்ரொடியூசர் இன் கேபிட்டலிசம்னு எதுன்னு கேட்டாங்கன்னா, மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட் தான். ஃப்ரீ காம்படிஷன். ஸோ கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் இல்லாததுனால, ஃப்ரீ காம்படிஷன் இருக்கும். பிரைஸ் மெக்கானிசம் அப்படின்றது வந்து அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டோடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து வந்து இது பண்ணுவோம். ரோல் ஆஃப் கவர்மெண்ட் ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கும். இன்இக்வாலிட்டீஸ் ஆஃப் இன்கம் கண்டிப்பா இருக்கும். இன்இக்வாலிட்டீஸ் ரிச் அண்ட் புவர் அப்படின்ற கேப் ரொம்பவே அதிகமாவே இருக்கும். ஸோ மெரிட்ன்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக் ஒர்க்கிங்கு. ஸோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இல்லாம அந்த ஒரு பொருளாதாரம் ரொம்ப ஸ்மூத்துன்னு சொல்றத விட ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ அடுத்து பாருங்க எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். ரிசோர்ஸஸ் எல்லாமே நல்லா வெல் எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் இருக்கும். ஸோ ஹார்ட் ஒர்க்குக்கு ஏத்த இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும் அப்படின்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்ட்டு எனக்கு தெரியல. எக்கனாமிக் ப்ரோக்ரஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ அவங்க வந்து ப்ரோக்ரஸ் ஆகணும்னு தானே பார்ப்பாங்க. கன்சியூமர்ஸோடைய சாவரினிட்டி. நம்ப தான் வந்து முதலாளி. காந்தி என்ன சொல்லியிருக்காரு? கன்சியூமர்ஸ் ஆர் த கிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய பிசினஸ் நல்லா ஆகணும்னா, அந்த கன்சியூமருக்கு அது புடிக்குதா? அவர நீங்க சாட்டிஸ்ஃபை பண்றீங்களான்னு முதல்ல பாருங்க அப்படின்ட்டு காந்திஜி அவர்களே சொல்லியிருக்கிறார். அவர் வந்து முதலாளித்துவத்த வந்து சப்போர்ட் பண்ணல. பட் இருந்தாலும் என்ன காந்திஜி சப்போர்ட் பண்ணது டீசென்ட்ரலைசேஷன், வில்லேஜ் அந்த மாதிரி தான். இந்த கன்சியூமர் பிசினஸ் அந்த சைட்லயும் இவரு இது மாரி சொல்லியிருக்காரு. கன்சியூமர் தான் உங்களுடைய லாஸ்ட் உங்களுடைய முதலாளி. அவருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ நமக்கு வந்து ஒரு பாக்கெட் சிப்ஸ் சாப்பிடுறோம், லேஸ் சாப்பிடுறோம். அந்த லேஸோடைய படத்துல வந்து யாருடைய ஃபோட்டோவும் இருந்துச்சுன்னா தான் நம்ம வாங்குறோம்னா, நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு தான் அவங்க அத கொண்டு வராங்களே தவிர, ஸோ ஒரு ஒரு டேட்டா கலெக்ஷனு, ரிசர்ச்சு என்ன சொல்றது? சாம்பிள் சர்வே இந்த மாரிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அது தெரியல. ஒரு சிப்ஸ் வருது, புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆகுதுன்னா,
ஒவ்வொரு ஏரியாவிலயும் சாம்பிள் சர்வே மாரி கண்டக்ட் பண்ணி, அந்த சிப்ஸ் எவ்வளோ வந்து எப்படி புடிச்சிருக்கு, என்னென்ன டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு அட் லாஸ்ட் அது மேனுஃபேக்சரர் கிட்ட போய் சேரும். மேனுஃபேக்சரர் வந்து அக்செப்டபுளா இருக்குது. ஆன் த ஹோல் மெஜாரிட்டி பீப்பிள்க்கு இது ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா, அத மாத்துவாரு. க்ராய்ஸான்னு சொல்லிட்டு ஒரு பன் ஒண்ணு வந்துச்சு. அது வந்து என்ன சொல்றது? அதுல வந்து சில நெறைய குறைகள் அந்த மாரி இருக்கிறதுனால நடுவுல அதோடைய மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் ஆயிட்டு, இப்ப திருப்பி வந்து ஒரு நெறைய ஃப்ளேவர்ஸ் ஆடட் ஆயி, ஒரு சாஃப்ட் ஆயி, அந்த மாதிரிலாம் நெறைய மாடிஃபிகேஷன்ஸ். அதுதான் கன்சியூமர் சாவரிட்டி. ஹை ரேட் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன் முதலீடு நெறைய இருக்கும். டெக்னாலஜி நெறைய டெவலப்மெண்ட் இருக்கும். நெறைய அவங்க செலவு பண்றதுனால, நெறைய வந்து அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ திருப்பி டிமெரிட்ன்னு குடுத்துருக்காங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம். நெறைய வந்து பணம் அந்த ஒரு விஷயத்துல தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. பீப்பிளோடைய அந்த ஒரு என்ன சொல்றது? அ த ஸ்டெயின் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸ்டெயினுன்னு சொல்றத விட அந்த சாயல், இந்த ஒரு நீதியின் சாயல் இல்லாம போயிடும். வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ் நெறைய ரிசோர்ஸ் வேஸ்டேஜ் ஆகலாம். கிளாஸ் ஸ்ட்ரகிள் கேபிட்டலிசம் பத்தி கார்ல் மார்க்ஸ் பேசியிருக்காரு. ஸோ வொர்க்கர்ஸ் அண்ட் முதலாளித்துவம் வேலை செய்கிறவர்கள், முதலாளியா இருக்கவங்களுக்கு இடையேயான ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும். பிசினஸ் சைக்கிள். ஸோ என்ன பிசினஸ் சைக்கிள் நெகட்டிவிட்டி? ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம் லீட்ஸ் டு த ஃப்ரீக்வென்ட் வயலன்ட் எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷன் கிரைசிஸ். ஒரு எக்கனாமில இருக்கலாம். ஒரு ஒரு கேப் விட்டு ஃப்ளக்சுவேஷன் இருக்கலாம். தொடர்ந்து ஃப்ளக்சுவேஷன் இருந்ததுன்னா நல்லா இருக்குமா? Production of non-essential goods. Even the harmful goods are produced if there is possibility to make profit. Cigarettes manufacture பண்றோம். Even the government has not restricted. But டிவில இது பண்றாங்க. இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ மீன் இட்ஸ் அவர் ஓன் கேர் ஆன் அவர் செல்ஃப். நாட் டு சூஸ் த சிகரெட்ஸ் அண்ட் ஆல்கஹால் திங்ஸ் அது விடுங்க. பட் அது இல்லாம நெறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், ஹார்ம்ஃபுல் சிப்ஸ் எதுவா வேணா இருக்கலாம். நமக்கு அது ஹார்ம்ன்னு தெரிஞ்சாலுமே அது வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. இட்ஸ் அவர் திங். நம்ம அது வேணும்னா வேணான்னு சொல்லிட்டு போலாம். கன்சியூம் பண்றோமா பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த முதலாளித்துவம். இப்போ கவர்மெண்ட்னா அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க இல்லைங்களா? ஃபார்ட்டிஃபைடு சால்ட், ஃபார்ட்டிஃபைடு ரைஸ் அந்த மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்களே தவிர, எஸ் ஸ்டில் இருக்குது. பட் ஆனா மேஜரா கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு விஷயத்துல அப்படி இருக்காது. சோஷியலிஸ்ட் எக்கனாமி. ஃபாதர் ஆஃப் சோஷியலிசம் யாருன்னா காரல் மார்க்ஸ் தான். சிஸ்டம் ஆஃப் டோட்டல் பிளானிங், பப்ளிக் ஓனர்ஷிப், ஸ்டேட் கண்ட்ரோல் இதெல்லாம் தான் சொல்றாங்க. ஓகேங்களா? பிளான்ட் எக்கனாமி ஆர் கமாண்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரு? சோஷியலிஸ்ட் எக்கனாமிய கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிளான்ட் எக்கனாமி ஆர் கமாண்ட் எக்கனாமி. ஸோ கமாண்ட் எக்கனாமின்னு குடுத்தோனே நம்ம வந்து கேபிட்டலிசம்னு போட்டுறக்கூடாது. நம்மள எங்கெல்லாம் ட்விஸ்ட் பண்ணுவாங்களோ, அங்கெல்லாம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு சிலபஸ்ல கிடையாது. ஸோ வாட் டு ப்ரொடியூஸ், ஹவ் டு ப்ரொடியூஸ், ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ் இது எல்லாமே கவர்மெண்ட்டோடைய அத்தாரிட்டிக்கு கீழ இருக்கும். ஃபீச்சர்ஸ் ஆஃப் சோஷியலிசம் பப்ளிக் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ அரசாங்கம் நிர்ணயிக்கும் எந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி. சென்ட்ரல் பிளானிங்கு. ஸோ மத்திய திட்டம் இருக்கும். இந்த மாதிரி டிசிஷன். இப்படி இப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம். இங்க நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல வளர்ச்சி கொண்டு வரலாம். எல்லாமே வந்து அரசாங்கத்துடைய கையில இருக்கும். மேக்ஸிமம் சோஷியல் பெனிஃபிட் சமுதாய நலனுக்காக எவ்வளோ வந்து மலிவு விலையில குடுக்கலாம். எவ்வளோ வந்து அத வந்து இன்னும் நம்ம என்ரிச்ன்னு சொல்றத விட எப்படி மக்களுக்கு அத வந்து ஃபேவரா கொண்டு வரலான்னு தான் கவர்மெண்ட் யோசிப்பாங்க. நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காம்படிஷன். ஸோ கவர்மெண்ட் மட்டும் தான் இருக்கும்போது, கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டே காம்படிஷனா இருக்க முடியுமா? ஸோ அந்த இடத்துல காம்படிஷனே இல்லாம இருக்கும். ஆப்சன்ஸ் ஆஃப் பிரைஸ் மெக்கானிசம். ஸோ டிமாண்ட் அண்ட் கண்ட்ரோல், டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் மெக்கானிசம் அப்படின்றது ஹோல்லி வந்து சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி கிட்ட தான் இருக்கும். இங்கேயுமே இன்இக்வாலிட்டி ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இல்லாததுனால சரிங்களா? ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டி ஹெல்த், ஃப்ரீ ஹெல்த், எஜுகேஷன், ப்ரொஃபஷனல் ட்ரெய்னிங் இது குடுக்கறது மூலியமா எல்லாருக்கும் சம உரிமை குடுக்கப்படுதுன்றாங்க. கிளாஸ்லெஸ் சொசைட்டி. ஸோ இந்த கிளாஸ், இந்த முதலாளித்துவம் அப்படின்ற ஒரு பாகுபாடு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஃபீச்சர்ஸ். இப்போ தான் நம்ம மெரிட் பார்க்க போறோம். ரிடக்ஷன் இன் இன்இக்வாலிட்டி மேல சொன்ன மாதிரி, ஆ
இன்இக்வாலிட்டி இருக்காதுன்றாங்க. ரேஷனல் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் சமமா. இந்த இடம் வளர்ச்சி அடையலையா, அங்கேயும் நான் போயிட்டு ஃபேக்ட்ரி ஆரம்பிப்பேன். யாரு? கவர்மெண்ட்டு. வளர்ச்சி அதிகமா இருக்கிற இடத்துலயும் நான் போய் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாருக்கும் சமமா இருக்கணும். எல்லாருக்குமே வந்து இதா இருக்கணும். வேஸ்டேஜஸ் இருக்கக்கூடாது. அப்படி நினைப்பாங்க. இந்த கிளாஸ் ரிச் புவர் கான்ஃப்ளிக்ட் இருக்காது. ட்ரேட் சைக்கிள்க்கு வந்து ஒரு எண்ட் ஆஃப் ட்ரேட் சைக்கிள் பிளானிங் அத்தாரிட்டி டேக்ஸ் கண்ட்ரோல் ஓவர் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தேர்ஃபோர் எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்றது கம்ப்ளீட்டா அவாய்ட் ஆயிடும். ஐ மீன் கேன் பி அவாய்டட். கா ப்ரமோட் சோஷியல் வெல்ஃபேரு. ஸோ இதெல்லாம் தான் சொல்றாங்க. டிமெரிட்ன்னு சொல்லும்போது ரெட் டேப்பிசம் அண்ட் பியூரோக்ரசி அப்படின்னா என்னன்னா, ஆ இதுதான் கேபிட்டலிசம்ல வந்து அந்த முதலாளித்துவம்னா, இதுல வந்து கவர்மெண்ட்டோடைய ஆதிக்கம் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் போட்டாலும் செஞ்சு தானே ஆகணும். ஸோ நமக்கா ஒரு செல்ஃப் கிரியேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. கிரியேட்டிவ்னஸும் அங்க கம்மியா தான் இருக்கும். ஆப்சென்ஸ் ஆஃப் இன்சென்டிவ்ன்றாங்க. லிமிட்டட் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அதுதான். நம்மளுடைய ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அப்படின்றது வெறும் கவர்மெண்ட் குடுக்குறது தான் வாங்கிக்கணும் அப்படின்ற மாரி இருக்கும். பவர் கான்சன்ட்ரேஷன் வந்து அங்க இருக்கும். மிக்ஸ்ட் எக்கனாமின்னு சொல்லும்போது இது பாருங்க ரொம்ப அழகான ஒரு சார்ட்டு. நமக்கு இத வந்து ஒரு மெயின்ஸ்ல யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். கம்யூனிசம் இது வந்து பியூர் காம்படிஷன். அதுக்கு நடுவுல கவர்மெண்ட் சைட்ல சோஷியலிஸ்ட் லேர்னிங், கேபிட்டலிஸ்ட் லேர்னிங் இந்த மத்திய இதுல இருக்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்யூனிசம்னு சொல்லும்போது நார்த் கொரியா, சோஷியலிஸ்ட்ன்னு சொல்லும்போது பியூர் சைனா, வெனின்சுலா, கேபிட்டலிஸ்ட் ஃப்ரான்ஸ், ஸ்வீடனு, அ யுனைட்டட் நேஷன் பார்த்தீங்கன்னா, பியூர் கேபிட்டலிசம் அந்த மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஃபியூச்சர் ஆஃப் மிக்ஸ்ட் எக்கனாமின்னு சொல்லும்போது, ஓனர்ஷிப் ஆஃப் பிரைவேட் சாரி ப்ராப்பர்ட்டி அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் போத் பிரைவேட் அண்ட் பப்ளிக் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் பப்ளிக் செக்டார், பிரைவேட் செக்டார் இருப்பாங்க. எக்கனாமிக் பிளானிங் அப்படின்ற விஷயம் வந்து ப்ரிப்பேர்ஸ் the central planning authority prepares the economic plans. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, I mean the national plans are drawn up by government and both private and public sectors abide. ஓகேங்களா? ஸோ விஷயம் வந்து ரூல்ஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தாலும், பிரைவேட், பப்ளிக் போத்துக்குமே இருக்குது. சொல்யூஷன்ஸ் டு எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ். ஸோ நம்ம குயிக்கா எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஸோ மிக்ஸ்ட் எக்கனாமின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன் டு எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் கிடைக்கும். ஸோ பிரைவேட் போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட் கான்ட்ரிபியூஷன், ஃப்ரீடம் அண்ட் கண்ட்ரோல். ஸோ 2மே செக்ஸ் அண்ட் பேலன்ஸஸாக இருக்கும். மெரிட்ஸ் ஆஃப் மிக்ஸ்ட் எக்கனாமின்னு சொல்லும்போது ரேப்பிட் எக்கனாமிக் குரோத். ஸோ பப்ளிக்கோடைய கண்ட்ரோலும் இருக்கும், பிரைவேட்டோடைய ஐ மீன் பார்ட்னர்ஷிப்போட ரேப்பிட் பேலன்ஸ்டு எக்கனாமிக் குரோத்து, ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ் டு த சொசைட்டி அந்த மாதிரி. ஸோ லேக் ஆஃப் கோஆர்டினேஷன்ன்றது ஒரு டிமெரிட். ஸோ 2 பேருக்கும் உள்ள ஒரு கோஆர்டினேஷன் அங்க அப்படின்றது மிஸ் ஆக வாய்ப்புகள். காம்படிட்டிவ் ஆட்டிட்யூட். இட் இஸ் எக்ஸ்பெக்டட் that both government and private should work with a complementary spirit toward the welfare of society, but in reality they are competitive in their activities. Inefficiency அப்படின்னு சொல்றாங்க. Lethargic bureaucracy, red tapeism இதனால. Fear of nationalization. In a mixed economy, fear of nationalization discourages the private entrepreneur in their business operation and innovative initiations. ஸோ நேஷனலைஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு ஃபியர்ல வந்து பிரைவேட்டால ஒரு ஒரு இன்னோவேட்டிவான ஐடியாஸ் கொண்டு வர முடியாது. வைடனிங் இன்இக்வாலிட்டி அப்படின்றாங்க. So the laws of inheritance and profit motive of people widens the gap between rich and poor. Ultimately, the inequality of capitalism and efficiency of socialism are found in mixed economy. ஸோ இதில் கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்புறம் பாஸ் பண்ணி பாருங்க. ஸோ நான் மேலே சொன்னது தான். ஸோ நம்ம சிலபஸ் ஓரியன்டாக போகலாம். இந்த லெவல்ல நம்ம படிச்சு சிலபஸ்லே கிடையாது ஆக்சுவலி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன் ஃபோர் செக்டார் எக்கனாமி எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது ஃபோர் செக்டார் எக்கனாமினா என்னன்னா ஹவுஸ் ஹோல்டு, ஃபர்மு, கவர்மெண்ட், எக்ஸ்டர்னல் செக்டார் இதுதான் அது. The entire economy include domestic expenditure C plus I plus G and net exports X minus M. Therefore, Y is equal to C plus I plus G plus X minus M. Right? ஸோ சம்மரி கொடுத்துருக்குறாங்க. இதில் நமக்கு எது முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாமா? ஓகே. ஸோ பிரான்ச் ஆஃப் சப்ஜெக்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ். பிரான்ச் ஆஃப் சப்ஜெக்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ன்றது மைக்ரோ அண்ட் மேக்ரோ.
சாரி. ஓகே. ஸோ பாருங்க, ஹூ காயின்ட் த வேர்ட் மேக்ரோ அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம மேல பார்த்தோம் இல்லையா? ரக்னர் ஃப்ரிஸ்க். யாரு? ரக்னர் ஃப்ரிஸ்க். மேக்ரோ எக்கனாமிக்ஸோடைய தந்தைன்னு கேட்டா தான் கீன்ஸ். ஓகேங்களா? கேபிட்டலிசம்னு சொன்னா ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித் கேபிட்டலிசம். ஓகே. ஓ சாரி. யா. So next, who is the regarded as the father of modern macroeconomics அப்படின்னு கேட்டா ஜேம் கீன்ஸ். ஐடென்டிஃபை தி அதர் நேம் ஆஃப் மேக்ரோஎக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இன்கம் தியரி. மேக்ரோ எக்கனாமிக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா இன்கம் தியரி. மேக்ரோ எக்கனாமி இஸ் அ ஸ்டடி ஆஃப் அக்ரிகேட்ஸு. அக்ரிகேட்னா என்னது? ஒட்டு மொத்தமாக ஒரு நிறைய விஷயங்கள் சேர்ந்தது. ஸோ இண்டிகேட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜேஎம் கீன்ஸ் டு எக்கனாமிக்ஸ் அப்படின்னா ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காரு. எ ஸ்டடி இன்க்ரீஸ் இன் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் இஸ் டேர்ம்ட் as இன்ஃப்ளேஷன். கரெக்டா? ஸோ ஐடென்டிஃபை த நெசசிட்டி ஆஃப் எக்கனாமிக் பாலிசிஸ் அப்படின்னா டு சால்வ் பேசிக் ப்ராப்ளம், டு ஓவர்கம் அப்டக்கிள்ஸ், டு அச்சீவ் growth. மூணுமே கரெக்டு. ஸோ ஆன்சர் இஸ் ஆல் த above. நைன்த் ஒனுக்கு ஆப்ஷன் என்னென்னு ஃபஸ்ட்டு படிக்கலாம். இண்டிகேட் த ஃபண்டமெண்டல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அன் எக்கனாமினா ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் தான் ப்ரைமரி. An economy consists of consumption sector, production sector, government sector எல்லாமே இருக்கு. ஸோ ஆல் தி above. ஓகேங்களா? 11th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை த எக்கனாமிக் சிஸ்டம் வேர் ஓன்லி private ownership production exists. It is capital. Economic system represent inequality in distribution is socialism. I mean equality கரெக்டாக படிக்கணும் இல்லையா? ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் யார் அப்படின்னா மேலே சொன்ன மாதிரி ஆடம் ஸ்மித்து. த கண்ட்ரி ஃபாலோயிங் கேபிட்டலிசம் எது அப்படின்னா அமெரிக்கா. ஸோ கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, வேணால் செக் பண்ணி பாருங்க நான் சொன்னது. ஃபாதர் ஆஃப் சோஷியலிசம் யார் அப்படின்னா காரல் மார்க்ஸு. An economic system where the economic activities of nation are done by both private and public together is known as mixed economy. எது? mixed economy. Mixed economy. Quantity of commodity accumulated at a point of time is termed as stock. ஓகேங்களா? Identify the following variable. வேரியபிள் எதுனா இன்கம் தான் வேரியபிள். ஐடென்டிஃபை த ஃப்ளோ வேரியபிள். ஃபாலோ இல்லை, ஃப்ளோ வேரியபிள். ஃப்ளோ ஆகுது இல்லையா? ஸோ அது இன்கம் தான் ஃப்ளோ வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடென்டிஃபை த செக்டார்ஸ் ஆஃப் டூ செக்டார் மாடல் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் ஃபர்ம்ஸ் தான் டூ செக்டார் மாடலு. த சர்க்குலர் ஃப்ளோ மாடல் தட் ரெப்ரசன்ட்ஸ் அன் ஓப்பன் எக்கனாமி அப்படின்னா ஃபோர் செக்டார் மாடல் தான். இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா ஹவுஸ் ஹோல்டு. ஸோ வாட் ஆர் த ஃபோர்? கேன் யூ லிஸ்ட் இட் டவுன்? ஹவுஸ்ஹோல்ட், ஃபர்மு, கவர்மெண்ட்டு, எக்ஸ்டர்னல் செக்டார் இதெல்லாம் தான் அந்த ஃபோர் இது. ஸோ ஹோப் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட் திஸ் பேசிக். இது ரொம்ப அதில் டீப்பாக கேட்கறதே கிடையாது, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? ரைட். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நமக்கு வந்து 200 பேஜஸ் கிட்ட இருக்குது. இது இன்னும் எவ்வளோ பெரிய சாப்டராக போக போகுதுன்னு எனக்கு தெரியல. கான்செப்ட் ஆஃப் நேஷ்னல் இன்கம் இஸ் இன்டிஸ்பென்சபிள். ப்ரிப்பரேஷன் ஃபார் டேக்கிளிங் த கிரேட் இஷ்யூஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃப்ளேஷன் அண்ட் க்ரோத். இது யார் சொல்கிறான்னா சாம்வேல்சன் அப்படின்றவர் சொல்கிறார். ஸோ நேஷ்னல் இன்கம் அப்படின்னா என்னன்றது நம்ம இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த மாதிரிலேயே சொல்லியிருப்போம். ஒரு நாட்டுடைய வருமானம், ஜிஎன்பி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? த வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் அ இயர். டெஃபனிஷன்ஸாக பார்க்கணும் அப்படின்னா த லேபர் அண்ட் கேபிட்டல் ஆஃப் எ கண்ட்ரி ஆக்டிங் ஆன் இட்ஸ் நேச்சுரல். லேபர்னா யார்? ஆட்கள். எக்ஸ்கியூஸ் மீ. ஆட்கள், இயற்கை வளங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்டிங் ஆன் இட்ஸ் நேச்சுரல் ரிசோர்சஸ் ப்ரொடியூஸ் ஆனுவலி அ சர்டைன் நெட் aggregate of commodity, material and immaterial including services of all kind. This is true net annual income or revenue of the country of national dividend. இது யார் சொல்கிறேன்னா ஆல்ஃப்ரட் மார்ஷல்.
ஜிடிபி அண்ட் இட்ஸ் டிட்ராக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சைமன் குஸ்னெட்ஸ் அப்படின்றவர் சொல்றாரு. த வெல்ஃபேர் ஆஃப் நேஷன் கேன் ஸ்கார்ஸ்லி பி இன்டர்ஃபியர்ட் ஃப்ரம் அ மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷனல் இன்கம் ஆஸ் டிஃபைன்டு பை ஜிடிபி. கோல்ஸ் ஃபார் மோர் growth should be specify of what அண்ட் ஃபார் வாட். ஸோ வெறும் அந்த வெல்ஃபேர், வெறும் ஜிடிபியை வச்சு ஒரு 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 கண்ட்ரியோடைய வெல்ஃபேர் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால முடிவு செஞ்சிட முடியாது. பட் என்னதான் சொல்றாரு, த கோல்ஸ் ஃபார் மோர் growth அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். இது பாருங்க, த நெட் அவுட்புட் ஆஃப் த கமாடிட்டி அண்ட் சர்வீசஸ் ஃப்ளோயிங் டியூரிங் த இயர் ஃப்ரம் த கண்ட்ரிஸ் ப்ரொடக்டிவ் சிஸ்டம் இன் டு த ஹேண்ட் ஆஃப் ultimate consumers or into the net addition to the country's stock of capital goods. சைமன் கியூஸ்னெட் சொல்றாரு. பேசிக் கான்செப்ட்ஸ் ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி. என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். பர்சனல் இன்கம், டிஸ்போசபிள் இன்கம், பர் கேபிட்டா இன்கம், ரியல் இன்கம், ஜிடிபி டிஃப்ளேட்டர். ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்னது? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்னன்னா, ஒரு ஆண்டுல ஒரு இன்டர்மீடியட் கிடையாது, ஃபைனல். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஜிடிபியில். ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு வித்தின் த கண்ட்ரி டியூரிங் அ இயர். ஓகேங்களா? திஸ் இஸ் calculated மார்க்கெட் ப்ரைஸ். இதை பார்த்தீங்கன்னா ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கூட்ஸு ப்ளஸ் கவர்மெண்ட் பர்ச்சேசஸ் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட்டு. நெட் எக்ஸ்போர்ட் கேன் பி விச் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ இது போல் சொல்கிறாங்க. இதில் ஜிடிபி கழிச்சால் அதுதான் என்டிபி. இது கிராஸு. இதுல இருந்து டிப்ரசியேஷன் கழிக்கும் போது தான் அது நெட்டு. ஓகேங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ ஜிடிபி மைனஸ் டிப்ரசியேஷன். வாட் இஸ் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னா, நெட் இன்கம் ஃப்ரம் abroad. நெட் இன்கம் ஃப்ரம் abroad. ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பார்க்காதீங்க, நான் சொல்கிறத நல்லா கேளுங்க. ஜிஎன்பி பார்க்க போகிறோம், கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். இதுதான் உண்மையான நேஷ்னல் இன்கம். நம்ம நேஷ்னல் இன்கம் எதில் தான் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம்? ஜிஎன்பி தான். ஓகே, ஒரு நாட்டில் ஒரு ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்டு. சரி, இது ஓகே, ஒரு பக்கம் இருக்கட்டும். மைனஸ், இப்போ மைனஸ் வராது. இதோட என்ன ஆட் ஆகுது? அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேலன்ஸ் அதுவும் ஆட் ஆகுது. அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குல்ல, ஜிடிபிக்கு பார்த்தோம்ல, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஒரு விஷயம் இதில் எக்ஸ்ட்ராவா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ல ஆட் ஆகுதுன்னா, இந்திய இந்தியாவை சேர்ந்தவர்கள், இந்திய குடிமகனா இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போய் பிஸ்னஸ் செஞ்சு சில விஷயங்களை ஈட்டுவாங்க பார்த்தீங்களா? கண்டிப்பா அவங்க பொருள் ஈட்டுவாங்க. அது வந்து இந்தியாக்குள்ள வரும்பொழுது அது வந்து டாக்ஸபிள் ஒண்ணா மாறுது. கரெக்ட்டா? ஸோ அந்த இன்கம் நம்ம ஜிஎன்பில சேரும். எது எக்ஸ்க்ளூட் ஆகும் அப்படின்னா, ஃபாரினர்ஸ் நம்ம நாட்டுக்குள்ள வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க இல்லையா? அது வந்து எக்ஸ்க்ளூட் ஆகும். அவங்க இங்க நம்ம நாட்டுக்கு வந்து சம்பாதிக்கிறது நம்ம வருமானத்துல வராது. புரியுதா? ஸோ அதுதான் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். இதுவே ஜிடிபி அப்படின்ட்டு, ஐ மீன் ஜிஎன்பியில் என்என்பி அப்படின்னா என்னன்னா, அதுலேருந்து டிப்ரசியேஷன். ஸோ ஜிஎன்பி அழகாக கொடுத்துருக்காங்க. ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைசஸ் ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஸோ நெட் நேஷனல் ப்ராடக்ட். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது கிராஸ் நேஷன், இப்போ நெட் நேஷனல் ப்ராடக்ட் என்னன்னா, அகெயின் டிப்ரசியேஷன் அலவன்ஸை மைனஸ் பண்ணா. டிப்ரசியேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் கேபிட்டல் கன்சம்ஷன் அலவன்ஸ் அப்படின்றாங்க. என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னா என்னன்னா, என்என்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ப்ளஸ் சப்சிடிஸ். ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க? இன்டைரக்ட் டேக்ஸும் சப்சிடிஸும் வந்து சேர்ந்து மைனஸ் ஆகிறது. ஸோ தே ஆர், இங்கே நான் படித்து காட்டுறேன். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அவுட்புட். ஓகேங்களா? என்என்பி அப்படின்றது. என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் த டோட்டல் இன்கம் பேமெண்ட் மேட் டு த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். Thus, from the monetary value NNP at market price, we deduct the amount of indirect tax. So, அந்த ப்ரொடக்ஷனுக்கு பண்ண அந்த indirect tax and add subsidies to arrive at the net national income at factor cost. Personal income is nothing but is derived from national income by deducting
அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட். ஸோ என்னது பகிர்ந்தளிக்கப்படாத கார்ப்பரேட் லாபம் அண்ட் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டு சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் அண்ட் ஆடிங் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட், இதுதான் பர்சனல் இன்கம். Personal income is equal to national income minus social security contribution and undistributed corporate profits plus adding the transfer payments. இதுதான் வந்து ஸோ இந்த என்ன சொல்கிறது இதெல்லாம் வந்து ஒரு நேஷ்னல் இன்கமில் இன்னொரு வாட்டி நான் காட்டுறேன். என்னது பர்சனல் இன்கம்? டோட்டல் இன்கம் ரிசீவ்டு பை இண்டிவிஜுவல் ஆஃப் ஏ கண்ட்ரி பிஃபோர் பேயிங் taxes. டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் பர்சனல் இன்கம். இஸ் நெவர் ஈக்குவல் டு நேஷனல் இன்கம் பிகாஸ் ஃபார்மர் இன்க்ளூட்ஸ் த ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் வேர் தே ஆர் நாட் இன்க்ளூடட் இன் நேஷனல் இன்கம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நேஷ்னல் இதில் சேர்க்கப்படலை. ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே டிடெக்ட் பண்ணிடுறாங்க. டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்றது பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டேக்ஸு. ஸோ இப்போ நம்ம கையில் மீதம் இருக்கும் டேக்ஸ் எல்லாம் பே பண்ணிவிட்டு, அதுதான் டிஸ்போசபிள். நம்மக்கிட்டேருந்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து நம்ம எது வேணாலும் வாங்கலாம், கன்சம்ஷன் பண்ணலாம், சேவிங் பண்ணலாம். அழகாக கொடுத்துருக்காங்களா? பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா என்னென்னா ஆவரேஜ் இன்கம் ஆஃப் எ பர்சன் இன் அ பர்டிகுலர் இயர் இஸ் கால் பெர் கேபிட்டா இன்கம். இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன். ஸோ ஒரு ஆவரேஜ் கிடைக்கும், ஒரு ஆளுக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ரியல் இன்கம் அப்படின்னா என்னென்னா நேஷ்னல் இன்கம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு இன்கம் அட், இது உங்களுக்கு இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ஆன நாமினல் இன்கம் இஸ் நேஷனல் இன்கம் எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம் ஆஃப் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் ஆஃப் ஏ பர்டிகுலர் இயர். இன் அதர் வேர்ட், ரியல் இன்கம் இஸ் பையிங் பவர் ஆஃப் நாமினல் இன்கம். National income is the final value of goods and services produced in expressed in term of money at current prices, but it does not indicate the real income. Real income is அதாவது நாமினல் இன்கம்ன்றது ஒட்டுமொத்தமாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஆண்டு ஒரு கணக்கிடப்பட்ட மொத்த வருமானம். ஆனால் அது வந்து ரியல் இன்கமில் வராது. ஸோ ஆஃப்டர் என்ன சொல்லலாம் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டியூரிங் கரண்ட் இயர், அந்த ஒரு ப்ரைஸை குறித்து இல்லையா? ஸோ எப்போவுமே போன வருஷம் இருந்தது தான் இந்த வருஷமுமே இருக்க முடியுமா இன்கம்? ஸோ கூட குறையா இருக்கும். அதுதான் ரியல். பேஸ் இயருக்கும் கரண்ட் இயருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஜிடிபி டிஃப்ளேட்டர்னா என்னது? Index of price changes of goods and services included in GDP. It's a price index which is calculated by dividing the nominal GDP in a given year by real GDP for the same year and multiplying it by 100. Nominal GDP by real GDP into 100. Nominal GDP by real GDP into 100. ஓகேங்களா? Methods of measuring national income. Methods of measuring national income. ஸோ 3 மெத்தட் இருக்குது. ப்ரொடக்ஷன் ஆர் வேல்யூ ஆடட் மெத்தட். ஸோ ஜிடிபி டிஃப்ளேட்டர்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இட்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ். அது ஒரு ஒரு இது மதிப்பு. ப்ரைஸ்னா தானே மானிட்ரி சம்திங் மதிப்பு இது பண்ணுறது. விச் இஸ் கால்குலேட்டட் பை டிவைடிங் நாமினல் ஜிடிபி இன் அ கிவன் இயர் பை ரியல் ஜிடிபி இன்டூ 100. இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதாவது ஒரு ப்ரைஸ் வேரியேஷனை கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? ரியலாக காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு. ஸோ ஒரு நேஷ்னல் இன்கம்மை வந்து 3 பேராமீட்டர்ஸில் கேல்குலேட் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் ஆர் வேல்யூ ஆடட் மெத்தட், இன்கம் மெத்தட் ஆர் ஃபேக்டர் ஏர்னிங் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடு. 3 மெத்தடில் நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ப்ரொடக்ஷன் ஆர் வேல்யூ ஆடட் மெத்தட், இன்கம் மெத்தட் ஆர் ஃபேக்டர் ஏர்னிங் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடு. ஸோ ப்ரொடக்ஷன் ஆர் வேல்யூ ஆடட் மெத்தட் அப்படின்னா என்னது? ஸோ அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு இன்கம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மூணு அவுட்புட் மெத்தட். ப்ரொடக்ஷன்னாலும் ஒன்று தான், அவுட்புட் மெத்தட்னாலும் ஒன்று தான், இன்கம் மெத்தட். ப்ரொடக்ஷன்ன்றது எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த எக்கனாமியில், அதை வச்சு கேல்குலேட் பண்ணலாம். அவர் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அதை வச்சு இது பண்ணலாம். எக்ஸ்பெண்டிச்சர் வச்சு கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் பேராமீட்டர்ஸு. ஸோ ஜிடிபி எக்ஸ்பெண்டிச்சர் இது பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன்சம்ஷன், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கு, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெண்டிங், சேஞ்ச் இன் வேல்யூ ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது, எக்ஸ்போர்ட்டு மைனஸ் இம்போர்ட்டு, இது ஒரு ஆக்ரிகேட் டிமாண்ட். ஃபேக்டர் இன்கம் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னா
இன்கம் ஃப்ரம் பீப்பிள் இன் ஜாப், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், வேஜ் சேலரி, பிரைவேட்டோடைய ப்ராஃபிட்டு, ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட் மூலியமா இதெல்லாமே இன்கம் மெத்தடு. இதெல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர். அதில் சேஞ்ச் இன் வேல்யூ ஆஃப் ஸ்டாக்கும் வருது. அவுட்புட்னு சொல்லும்போது மெயின் எக்கனாமிக் செக்டாரு, பிரைமரி கிட்டது என்ன அவுட்புட், செகண்டரி, மேனுஃபேக்சரிங், குவாட்டர்னரி, இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்தாச்சு, இதில் இவ்வளோ டெப்த்தாக போகணும் அப்படின்னு கிடையாது. ஸோ அந்த சாப்டரில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓவர்வியூ பார்த்துட்டு ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்திருக்கிறேன். இது வந்து தியரிஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம்மு. இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பற்றி, இன்கம் பற்றி சில பேசிக்கான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அன்எம்ப்ளாய்டு பீப்புள் சஃபர் த டிமாரலைசேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் லாஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தட் கம்ஸ் ஃப்ரம் என்ஃபோர்ஸ்டு ஐடில்னஸ், வேனகாட் அண்ட் வேனகாட் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு எக்கனாமிக் ஹேஸ் ஐ மீன் ஒரு எக்கனாமினா ஹிஸ்ட்ரி ஹஸ் ஷோன் மெனி கண்ட்ரிஸ் ஃபேயிங் எக்கனாமிக் ப்ராப்ளம். இதில் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் மோஸ்ட் வெக்ஸிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் அண்ட் கீன்ஸ் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம்குள்ள ஒரு ரிலேஷன். Classical economists had great faith in the law of market articulated by J.B. Say, the French economist. ஓகேங்களா? ஜேம் கீன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் இதை பற்றி பேசினவங்கள்ல இருக்கிறாங்க. ஸோ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்னா என்னன்னா முழு வேலை வாய்ப்பின்மை. ஓகேங்களா? கீன்ஸ் டிஃபைன் த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் இன்வாலண்ட்ரி அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா? Lerner defines full employment that full employment as level of employment at which any further increase in spending would result in an inflationary spiral of wages and prices. Every economy in the world aims at attaining level of full employment equilibrium where all its available resources are fully and efficiently employed to achieve maximum level of output. ஓகேங்களா? ஸோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்ன? வேலை வாய்ப்பு. அன்எம்ப்ளாய்மெண்ட்னா வேலை வாய்ப்பின்மை. இதில் யார் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா ஜேம் கீன்ஸ், லேர்னர் போன்ற எக்கனாமிஸ்ட்லாம் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு நம்ம பேசிக்காக தெரிஞ்சுப்போமே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, people who are willing to work and able to work but cannot find the suitable jobs, இதுதான் unemployment. ஓகேங்களா? ஸோ படித்தவங்க வேலைக்கு போகாமல் இருக்கலாம், ஆர் வந்து ஒரு பகுதி நேர, அதாவது சீசனுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கும் அப்படின்றவங்க வேலைக்கு போகாமல் இருக்கலாம். நான் படித்த படிப்புக்கு எனக்கு தகுந்த வேலை கிடைக்காம வேற வேலை செஞ்சாலும் அது ஒரு விதமான அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க அறிஞர்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. ஸோ அப்படி சொல்லும்போது நம்ம வந்து டைப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்டாலும் நம்மளால் அடிக்க முடியும். இதில் இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ பார்க்கலாம். சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், இதில் நம்ம ஜஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், சுழற்சி வேலை வாய்ப்பின்மை அப்படின்னா என்னது அப்படின்னு பார்ப்போம். சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னென்னு பார்ப்போம். ஃப்ரிக்ஷனல், எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட், டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், டிஸ்குவேஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னது? In a business cycle during the period of recession and depression, income and output fall, leading to the widespread unemployment. ஓகேங்களா? ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தான் சைக்கிள் இருக்கும், ட்ரேட் சைக்கிள் இன் எக்கனாமி. ஸோ அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், ரெசஷன். ஸோ அப்போ அந்த ரிசர்ஷன் பீரியட் ஆஃப் ரிசர்ஷன் அண்ட் டிப்ரெஷன். ஸோ அந்த பீரியடில் டிப்ரெஷன் அப்படின்ற காலகட்டத்தில் ஒரு வைட் ஸ்ப்ரெட், ஒரு மாஸ்
எம்ப்ளாயீஸ் வந்து அந்த இடத்துலேருந்து ஃபயர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது ஒரு சைக்கிளிக்கல் திருப்பி வந்து தேவைப்படும்போது போவாங்க. இது வந்து இட் இஸ் காஸ்ட் பை டிஃபிஷியன்சி ஆஃப் எஃபெக்டிவ் டிமாண்ட். ஸோ அந்த இடத்துல டிமாண்ட் இல்லை, அதனால வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேஜராக அக்ரிகல்ச்சரு, ஆக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லலாம், அக்ரிகல்ச்சர்னு சொல்லலாம். அக்ரிகல்ச்சர்னு சொல்லும்போது ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஆஹ் அரிசி, தானிய வகைகள், இந்த மாதிரி விஷயங்கள் பயிரிடும்போது ஒரு சில காலகட்டத்தில் அதுக்கு தான் சொல்கிறாங்க கேரஃப் சீசன், ராபி சீசனு, ஜெயிது இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த சீசன் இல்லாத பொழுது அந்தந்த ஃபார்மர்ஸ் ஒவ்வொரு சீசனில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அது இல்லாத போது தி ஹாவ் டு பி ஐடிலாக இருக்கணும், ஆர் ஏதாச்சும் வேறு ஏதாவது டெய்ரி ஃபார்மிங் அதுக்கேற்ற கவர்மெண்ட் மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இதனால நிறைய பேர் மைக்ரண்ட் ஆகி ஏர்பனுக்கு போயிடுறாங்க, லேடிஸ் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸாக பார்த்துக்கிற மாதிரி சுச்சுவேஷன் மாறிட்டு வருது. ஸோ இது சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஆக்ரோ இண்டஸ்ட்ரியில் எது சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லலாம் அப்படின்னா, சீசனல் பேஸ்டு திங்ஸ். இப்போ ஐஸ்கிரீம் மழை காலத்தில் சாப்பிட மாட்டாங்க, அப்போ அது தட்டுப்பாடாகும். ஹாலிடே ரிசார்ட்ஸ் இதெல்லாம் ஒரு சீசன் தான். இப்போ ரெயின் கோட் தயாரிக்கிறாங்க அப்படின்னா, மழை காலத்துக்கு தேவையான ரெயின் கோட்டை முன்னாடி வெயில் காலத்திலே வந்து தயாரித்து வச்சிடணும். ஆனால் ஐ மீன் வெயில் காலத்தில் அது யாரும் வாங்க மாட்டாங்க. பட் இட் வில் பி சோல்ட் இன் வாட், அந்த சீசனில் தான் அது சோல்ட் ஆகும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரிலாம் கொண்டாடுறீங்க, பார்த்துருக்குறீங்க, ஆர் இந்த ஃபெஸ்டிவலாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா தெரியும். அந்த ஒரு நாள் மட்டும் ஆக்டிவாக நிறைய கடைகள் வர ஆரம்பிக்கும். ஒரு தெருவில் வந்து நிறைய, நம்ம போன வருஷம் பார்த்தோம், அவங்க வந்து இந்த வருடா வருடம் இந்த பிள்ளையார் செய்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த நாள் ஒரு நாள் மட்டும்தான் வர்றது தான் ப்ராஃபிட். மற்ற நாளில் 365ல் ஒரு நாள் வந்துட்டு 364 நாளும் ஐடியலாக இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா எடுத்து கொடுக்குறேன் இல்லையா. ஸோ அவங்களுக்கு அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் அவங்க யோசிக்கணும். ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், டெம்பரரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, இம்பேலன்ஸ் பிட்வீன் சப்ளை ஆஃப் லேபர் அண்ட் டிமாண்ட் ஃபார் லேபர். ஸோ இது என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு சரியான மேனேஜ்மெண்ட் இல்லாததுனால ஏற்படக்கூடியது. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் இம்மொபிலிட்டி ஆஃப் லேபர், லேக் ஆஃப் நெசசரி ஸ்கில்ஸு. ஸோ ஒரு விஷயத்துக்கு தேவையான ஸ்கில்ஸ் இல்லை, ஆர் தேவையான லேபர் அங்கே கிடையாது அப்படின்னா அது வந்து ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். த பர்சன்ஸ் ஹூ லூஸ் ஜாப் இன் சர்ச் ஆஃப் ஜாப்ஸ் ஆர் ஆல்சோ இன்க்ளூடட். ஸோ வந்து ஒரு வேலையை விட்டுருவாங்க இன்னொரு வேலையை தேடுறதுக்காக, அதுவுமே ஒரு விதமான ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லும்போது மாஸ் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கில் இல்லாததுனால, ஆர் வந்து turn out and preference for white collar jobs are highly responsible for educated unemployment. white collar ஜாப்காக வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு they will be idle. ஸோ அதாவது educated unemployment. technical unemployment சொல்லும்போது modern technology being capital intensive require less laborers and contributes to technological unemployment. Nowadays, invention and innovations lead to the adoption of new techniques, thereby existing workers are retrenched. Labor saving devices are responsible for technological unemployment. ஓகேங்களா. Structural unemployment is due to drastic change in the structure of society. Lack of demand for the products of shift in demand to other products cause this type of unemployment. For example, rise in demand for mobile phone has adversely affected the demand for camera, tape recorder. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. ஒரு விஷயத்தில் இருக்கிற டிமாண்டு குறையப்படுது, அது வந்து இன்னொரு விஷயத்தில் அதிக டிமாண்டை ஏற்படுத்துது. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிசல்ட் இன் மேசிவ் டீப் ரூட்டட் சேஞ்சஸ் இன் எக்கனாமிக். விச் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் டீப் ரூட்டட் இன் எக்கனாமிக் சேஞ்சஸ்ன்னு கேட்டால் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு சொல்லுங்கள், ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா. டிஸ்குவைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து இங்கே பார்த்தோம், லேபர் ஸ்கில் தேவையான இடத்துல இல்லாததுனால உராய்வு வேலைவாய்ப்பின்மை. ஸோ ஃப்ரிக்ஷனல், ஸோ போதிய வந்து லேக் ஆஃப் நெசசரி ஸ்கில், பிரேக் டவுன் ஆஃப் மிஷினரி, ஷார்ட்டேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல்ன்றது அந்த கம்பெனி மேலே தப்பு சொல்கிறாங்க. ஆனால் இந்த டிஸ்குவைஸ்டுன்றது ஒரு ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டோன்னா, அந்த ஃபார்மர் என்ன பண்ணுவார், 3 பேர் தேவைப்படுற இடத்துல 4-5 பேர் அதிகமாக இருப்பாங்க, ஆனால் ப்ரொடியூஸ் கன்சிடரபுளாக லெஸ்ஸாக தான் இருக்கும். அவங்க இதுவே வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிருந்தாங்கன்னா நிறைய வந்து மேபி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது ஒரு வந்து விதமான டிஸ்குவைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா, அதுதான் சொல்கிறாங்க.
ஸோ இதில பாருங்க, an inquiry Adam Smith wrote book an inquiry into the nature and causes of wealth of nations 1776. Since this theory, the publication of this book, classical theory was developed by David Ricardo, J.S. Mill, J.B. Say, A.C. Pigou அப்படின்றவங்க இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? Say's law, Jean Baptiste, Say's law of market ன்னு சொல்றாங்க, is the core of classical theory of employment. ஏன்னா இவர் ஒரு French economist and industrialist. He was influenced by the writings of Adam Smith and David Ricardo. இவர் என்ன சொல்றாருன்னா, supply creates its own demand அப்படின்றாங்க. சப்ளை பண்றோம் இல்லையா? அதுவே அதோடைய ஓன் டிமாண்ட கிரியேட் பண்ணுது. ஹென்ஸ் தேர் cannot be general overproduction or the problem of unemployment in the economyன்றாரு. According to Say, when goods are produced by the firms in economy, they pay reward to the factor of production. The household, after receiving reward of the factors of production, spend the amount on purchase of goods and service produced by them. Therefore, each product produced in the economy creates demand equal to its value in the economy. ஓகேங்களா? இது வந்து சேல்ஸ்ல அழகா சொல்றாங்க. இதை நீங்க அழகா வரைஞ்சு காட்டலாம். இந்த டிமாண்ட் சப்ளை பத்தி. சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அவுட்புட் வருது, அது இன்கம் கிரியேட் பண்ணுது. இன்கம்ல இருந்து டிமாண்ட் நம்ம வாங்குறோம். ஸோ இது ஒரு சைக்கிள். இப்போ வந்து டாம் மேக்ஸ் அண்ட் செல்ஸ் ஆர் சப்ளைஸ் லெமன் ஜூஸ் வந்து விற்கிறாங்க. லெமனேட் ₹5. அதுதான் சப்ளை. கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட். டிமாண்ட் என்னது? டாம் ஸ்பெண்ட்ஸ் தட் மணி. ஓகேங்களா? ஸோ எதுக்கு? இப்போ ஒரு ஒரு லெமன் ஜூஸ் வித்தான் அப்படின்னா வந்து அந்த காசை வச்சு டாம் வந்து இயர்ஃபோன் வாங்கலாம், வீடியோ கேம்ஸ் வாங்கலாம். இந்த மாதிரி டாம் ஏர்ன்ஸ் மணி ஃப்ரம் த சேல் ஆஃப் லெமனேட். ஓகேங்களா? ஸோ அதுதான் சப்ளை டிமாண்ட். அதே நம்ம சப்ளை பண்ணுறோன்னா அந்த சப்ளையே ஓன் டிமாண்ட். எனக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறதுனால தான் நான் இங்கே சப்ளை பண்ணி அதுலேருந்து காசு வாங்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் சேல்ஸ் லா. A person receives his income from production of good which is spent on the purchase of goods and services produced by others. ஸோ இதில் அவ்வளோவா தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் கிடையாது. டீப்பாக போக தேவையில்ல. ஓகேங்களா? கீனீஷியன் தியரி. ஓகே, ஸோ நம்ம வந்து இதில் பார்க்கலாம். Keen theory of employment was based on the view of short run. According to him, the factor of production such as capital goods, supply of labor, technology, and efficiency of labor remain unchanged while determining the level of employment. ஓகேங்களா? என்ன சொல்ல வராரு? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னது? கேபிட்டல், முதலீடு, கேபிட்டல் கூட்ஸ், மிஷினரி, அதெல்லாம் சப்ளை ஆஃப் லேபர், ஆட்கள், டெக்னாலஜி, ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் லேபர், இதெல்லாமே ரிமைன் அன்சேஞ்ச்டு வைல் டிட்டர்மைனிங் த லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். இதெல்லாம் அன்சேஞ்ச்டு. ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை டிசைட் பண்ணுறது, லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து இவ்வளோ டெப்த்தெல்லாம் நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது. இட்ஸ் நாட் ஆர் சிலபஸ் திங்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அது இருக்குது சிலபஸில். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்னா போதும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு பார்ட்டில் நம்ம மானிட்டரி எக்கனாமிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்ஃப்ளேஷன், இந்த சிலபஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயம் இந்த சாப்டரில் கவர் ஆகுது. ஸோ அடுத்த பார்ட்டில் வந்து ஐ திங்க் 8th பார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நமக்கு 150 பேஜஸ் நம்ம கிராஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ சூன் நம்ம வந்து கண்டிப்பாக நல்ல விதத்தில் முடிச்சிருவோன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் வந்து முடிக்கிறேன். பட் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டு தான் வரணும். ஏன்னா பிகாஸ் நான் ஆல்ரெடி வந்து நான் ஒரு 2 months முன்னாடி அந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இப்போ நடுவில் திருப்பி நான் ஃபுல் ரிவிஷன் கொண்டு வரதுனால நடுவில் அந்த பார்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு வாட்டி ரெக்கார்ட் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு நான் அதோடைய லிங்க்கை வந்து ப்ரீவியஸ் வீடியோ 6th பார்ட்டோடைய லிங்க்கை 6th பார்ட்டோடைய டிஸ்கிரிப்ஷனில் தமிழ்நாடு எக்கனாமிக்ஸோட லிங்க் கொடுத்துருப்பேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட் வாங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். நானும் உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு கண்டென்ட் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பார்ட் பார்க்குற வரைக்கும் என்னுடைய சேனலை வந்து கீனாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ தட் நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது நோட்டிஃபை ஆகும். இந்த ஒரு 2023 ஆண்டு உங்களுக்கு நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.
வணக்கம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோல நான் வந்து தமிழ் வந்து குடுத்துருப்பேன். தமிழ் பிடிஎஃப் வேணுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பேன். வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்கணுமா வேணாமான்றது உங்களுடைய விருப்பத்தப்படி தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.